கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தம்முடைய ஜனத்திற்கு பெலன், தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம், தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே சொந்த ஜனம். அவரை அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். புத்திர சுகாரத்தின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு புது பலன் தர வேண்டும். கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு சமாதானம் தர வேண்டும். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது என்ன காரியத்துக்காக ஜெபிக்கலாம் என்று பார்க்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். எனக்கு பெலன் தாங்கப்பா, நம்ம எல்லாருமே கேட்கலாம். இரண்டாவது, சமாதானம் அருளி. அப்ப யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ, எனக்கு சமாதானம் தாங்கப்பா, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். அப்ப இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என் குடும்பத்துக்கு ஒரு பலம் வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். 3 பாயிண்ட் தான். இரவு நேரத்தில் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு தாழ்த்தி கெஞ்சி கேட்போம். தேவன் நமக்கு பலன் கொடுக்கும்போது அது காண்டாமிருகத்துவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கு. கழுகுகளை போல செட்டில் விரித்து எழுப்பக்கூடிய பலன், புது பலன். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வளர்ச்சி வேணும், ஓடணும், எல்லாவற்றுக்கும் பலன் தான் வேணும். மாம்சத்தினுடைய கிரியை அழிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பலன் வேணும். ஜென்ம சுபாவம் இருக்கு, அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒரு பலன் வேணும். எல்லாவற்றுக்கும் சிலுவை குறித்து உபதேசம் கெட்டு போயவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆத்துமாவில் ஒரு பலன் வேணும், சரீரத்தில் ஒரு பலன் வேணும், ஆவியில ஒரு பலன் வேணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கேட்போமா, குடும்பத்துக்குள்ள எந்த மாதிரி சூழ்நிலை சரி, எனக்கு சமாதானம் வேணும்ப்பா, நைட் நேரத்தில் ஒரு நல்ல தூக்கம் வேணுமா, சமாதானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல தூக்கம். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம கேட்கும்போது எனக்கு ஒரு சமாதானம் வேணும் கேட்போமா. இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழல இருக்கிறாங்களோ எல்லாரையும் என் தேவன் சந்திக்கணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தி ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசிரிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புது பலன், புது சமாதானம், புது சந்தோஷம், புது ஆரோக்கியம் எல்லாம் வேணும்பா. புது பலன் வேணும்பா, புது அபிஷேகம் வேணும்பா, புது கிருபை வேணும்பா. உங்க பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்லியிருப்பா. எங்களுக்கு சிலுவையில சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா, அந்த சமாதானம் வேணும்ப்பா. எங்களுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து எங்களை ஆசீர்வதிக்கதான்ப்பா. எங்களுக்காக சாபமானீங்க. என்னோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவம் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உங்களை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிட்டோம், அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு புது பலன் தாங்கப்பா. சமாதானம் வேணும்ப்பா. உங்களுடைய இதயத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா.
எந்த குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, பலவிதமான உபத்திரத்துல இருக்கிறாங்களோ அந்த உபத்திரத்தை எல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா, புது பலனை தாங்கப்பா. அந்த இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையினால் நிரப்பி, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி, உம்முடைய பிரசன்னத்தினால மூடி ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கு. மாசமா இருக்காங்கப்பா. எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கிருபைக்காக நன்றி அப்பா. சில குடும்பத்துல டெலிவரி போறாங்கப்பா. உங்க கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். பரம வைத்தியர் கூட இருங்க. பரிகாரியாகி கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, தாயும் பிள்ளையுமா மீட்டு எடுங்க. எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல அப்பா நீங்க இறங்கி வரணும்ப்பா. அந்த ரூம்ல நீங்க இறங்கி வரணும். பிள்ளைகள் வயசாகி ஆயிட்டு போகுதுப்பா. சில குடும்பத்துல நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுதுப்பா. இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லைப்பா. உலகத்துள்ள காரியத்துல சிக்கப்பட்ட நிலைமை. அதுலேருந்து வெளியில வரணும். பாவ அடிமையிலேருந்து வெளியில வரணும். கர்த்தருக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. ஏற்ற துணை உங்க பிள்ளைகளுக்கு தாங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துக்குள்ளே குறைகள், குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையினால் நிரப்பி உங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகள் இந்த இரவு நேரத்திலே சமாதானமான ஒரு தூக்கம் தாங்க. புது பலனை தாங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கோ பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவன் அவர்களை அப்பம் பிரேயர் மெடிசனில் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ ஜெபிக்கிறவங்க அந்த குடும்பம் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் எங்க கூட கர்த்தர் கூட இருங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. பல லட்சங்கள் பல கோடிகள் வருதுப்பா. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட் நேரத்தில் நிம்மதி இல்லாமல் புலம்புகிற குடும்பம் உண்டு. கண்ணீர் வடிக்கிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திங்க. தேவனர்கள் எப்போ மனுஷன் ஆசிரியங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்கப்பா. உங்கள் கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தில் ஜனம் விசேஷமான ஒரு பாதுகாக்கப்படணும்ப்பா. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்கப்பா. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தருவீங்களா? உங்கள் கிருபையினால் நிரப்புவீங்களா? தேவையில்லாத அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளேயோ, மதுபான அடிமைகளையோ, போதை அடிமைகளையோ போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. வேலி அடைங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் வேலைகள் இல்லாமல் இருக்குப்பா. பிஸ்னஸ் நஷ்டத்தில் இருக்குப்பா. கம்பெனி நஷ்டத்தில் இருக்குப்பா. வீடு கட்டுறது பாதியில் இருக்குப்பா. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்ப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கட்டணுங்க. ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எழும்பக்கத்தை கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டை சாலை திறந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல்ல, எந்த குடும்பத்திலே சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலும் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு ரத்தம் இறங்கி வரட்டும்ப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்குங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. இயேசு நாமத்தினால பூரண சுகம் வேணும்ப்பா.
பூரண சுகம் வேணும்ப்பா. இப்ப நாம மட்டுமே படுத்தோம். கத்தர் பொறுப்படுத்துமே. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.